வெல்கம் டு நாமக்கல் சஞ்சீவி இண்டியர்ஸ்ங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா மூலனூர் பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு வந்து ஒரு சைட் பண்ணியிருக்கோம். இந்த சைட் எப்படி வந்துச்சுன்னா, நம்ம கிளைண்ட் வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்து நம்ம ஒர்க் பிடிச்சி அடுத்து அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. நம்மளும் வந்து கொட்டேஷன் கொடுத்தோம். அடுத்து அவங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு. எடுத்து இது வந்து நம்ம மேலே தான் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். கீழே வந்து ஃபுல்லாக வுட்டில் பண்ணியிருக்காங்க. அடுத்து யூடிலிஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு நல்லா பெட்டராக இருக்கும், அது கொஞ்சம் லைஃப் இருக்கும் அப்படின்னு அப்ரோச் பண்ணி நம்மகிட்ட அது மெட்டீரியல்லாம் கலர் வைஸ் எல்லாமே பார்த்தாங்க. அவங்களுக்கும் ஓகேவா இருந்துச்சு. மேலே வந்து ஃபுல்லாக அதுவே பார்க்கலாம். அதுவும் பாதி பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா நம்ம அது எம்டிஎஃப் இருக்கும். அந்த எம்டிஎஃப் மேலேயே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். போய் பார்ப்போம். இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் ஃபுல்லாக லூவர்ஸ் கொடுத்துருக்கோங்க. அடுத்து ஒரு சிம்பிளாக வால் பேனலிங் பண்ணி சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த பாக்ஸ் ஏன் இவ்வளோ ஹைட்டு கொடுத்துருக்கோம்னா, கிளைண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாக்ஸ் இருக்க சுவிட்ச் பாக்ஸ் இருக்கிற சைடே உங்களுக்கு பாக்ஸ் வச்சிருங்க, நீங்கள் லைன் வரை எடுக்க வேணாம், இந்த சைஸ்க்கே பாக்ஸ் பண்ணிடுன்னு சொன்னாலும் நீங்கள் ஹைட் ஏற்றிருக்கோம். அடுத்து பேனலிங் ஃபுல்லாக வால் பேனலிங் பண்ணனால டிவி இந்த சைஸ் வந்துடுங்க. பார்க்குறதுக்கு இந்த பிளாக் வந்து ஃபுல்லாகவே இப்போ சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம பெயிண்டிங்க்கு ஒரு ஆப்ஷனாக நம்ம இந்த லோவர்ஸ் பண்ணுறோம். நம்ம அழுக்கு போட்டாலும் கொஞ்சம் இதாகாது, தள்ளி போட்டாலும் நமக்கு நல்லா பார்த்தீங்கன்னா லாஃப்ட் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். ஐவரி ஒயிட்டு ஐவரி பிளாக் ஃபுல்லாகவே இருக்கும். கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா கடப்பாக்கள் உள்ளே இருக்குது. அவுட்ரு மட்டும் கவர் பண்ணியிருக்கோம். இங்கே டபுள் ட்ரா கொடுத்துருக்கோம். இவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். அடுத்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாருங்கள். ஒரு மிரர் கொடுத்து நம்ம பேக் சைடு வந்து லோவர்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்து ஒரு ட்ரா கொடுத்துருக்கோம். எப்போதும் போல் நம்ம ஒர்க்கில் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு இந்த கேப்பே தெரியாது. இந்த டோர் கீழே இருந்து பார்த்தா கூட அந்த டோரில் உள்ள கேப்பு தெரியாமல் உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காகவும் இருக்கும். அந்த லுக் வைஸும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இவ்வளோ இதாக இருக்குது. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இது கொடுக்காம தான் பண்ணுவாங்க. இந்த இதெல்லாம் இருக்காது. ஃபுல் லென்த்துக்கு டோர் போட்டுருவாங்க. அப்புறமா இந்த சைடு பார்த்தாலும் உங்களுக்கு கேப் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங்கோடய இருக்கும். அந்த கேப்லாம் தெரியாது. அதெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணிடும். இது செகண்ட் பெட்ரூம்ங்க. இவ்வளோ இங்கே ஃபுல்லாக லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் ட்ரா கொடுத்துருக்கோம். ஃபுல் லென்த்துக்கு உங்களுக்கு வந்து 2 ஃபீட்டுங்கிறது கொடுத்து இது வந்து 4 ஃபீட் இருக்கும். அடுத்து வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே எம்டிஎஃப் பிளைவுட்டு. அதில் வந்து நம்ம ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கோம். அவங்க கடப்பாக்கள் எதுவும் கொடுக்கல. நம்ம அந்த எம்டிஎஃப்லேயே நம்ம அடுத்து அவுட்டர் ஃபுல்லாகவே கவர் பண்ணி சைடில் பேனலிங் பண்ணி நம்ம இந்த சைடு கவர் பண்ணி ஸ்ட்ரெயிட்டு பாருங்கள் என்ன மாதிரி ஃபினிஷிங்கை பண்ணியிருக்கோம். ஒரே இதாக இருக்கும். இந்த மெட்டீரியல்லாம் உங்களுக்கு வீடியோஸில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியும். வீடியோஸ்லாம் நீங்கள் நிறைய மெட்டீரியல் பார்ப்பீங்க. எங்கள் ஒர்க்குன்னு சொல்ல, நீங்கள் நிறையா வீடியோஸ்லேயே நல்லா பார்க்குறதுக்கு உங்களுக்கு இதாக நீட்டாக நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு பல பலன்னு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும். நீங்கள் நேரில் ஒன்ஸ் நீங்கள் மெட்டீரியல் பார்க்கும்போது தான் அது என்ன குவாலிட்டியில் இருக்குது, என்ன மெட்டீரியல், என்ன பிராண்ட் வைஸ் நம்மளோட தமிழ்நாட்டிலே நம்ம அதிக பிராண்ட் யூஸ் பண்ணுறோம். அதிக யூபிவிஸில் அதிக பிராண்ட் யூஸ் பண்ணுறோம். ஒரு கிளைண்ட்டுக்கு இஷ்டப்படுற மாதிரி அவங்களுக்கு என்ன பிராண்ட் ஓகே. அதுவும் இல்லாமல் அந்த நம்ம வச்சிருக்க பிராண்ட்லேயே ஃபர்ஸ்ட்டு வந்து குவாலிட்டியாக இருக்குங்க. ரெண்டாவது வந்து கலர் வைஸ் இருக்கும். தேர்டு வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் இருக்குங்க. இதுதான் நம்ம பண்ணுற மெட்டீரியல் வைஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அடுத்து இப்போ வாட்டர் ஃபுல்லாக பார்க்கலாம். இங்கே வந்து ஃபுல்லாக எம்டிஎஃப் பிளைவுட்டு. அதில் வந்து உங்களுக்கு ஃப்ரேம் கொடுத்து ஃபுல்லாக அவுட் கவர் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன கீழ் யூஸ் பண்ணுறோன்னு நிறைய கிளைண்ட் கேட்குறாங்க. இந்த எலிஞ்சு ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஆட்டோ கீழே விட எலிஞ்சு ஸ்டீல் இருந்து அதை விட நல்லா அட்வான்டேஜ் இருக்குது, நல்லா லைஃப் இருக்கும். அதே எம்டிஎஃப் பிளைவுட் தான். அதில் வந்து டபுள் ட்ரா கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இது ஒரு பாக்ஸாகவே நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் இன்டீரியர் பண்ணுறதா இருந்தால் அது என்ன கலர் சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் அதுக்கு ஏற்ற பெயிண்டிங் டைல்ஸ் இதுக்கு ஏற்றாப்புல தான் நீங்கள் ஒரு இன்டீரியருக்கு என்ன கலர் சூஸ் பண்ணலாம். அதுலேயே உங்களுக்கு பிடிச்ச கலராக இருக்கும். நம்மள்ட்ட கலர் வைஸ் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குங்க. அதில் தான் நம்ம இந்த மாதிரி பண்ண முடியும். ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு ஒரு ஆப்ஷனே கொடுக்காம இது இந்த கலரில் சூஸ் பண்ணுங்க, ஒரு அவைலபிள் கலர் இந்த பிராண்டில் இந்த அவைலபிள் கலர்ஸ் தான் இருக்குது, இதில் நீங்கள் ஏதாவது சூஸ் பண்ணுங்க. அப்புறம் நம்ம எந்த கஸ்டமர் நம்ம அவங்க மெட்டீரியல் வைஸும் அவங்களுக்கு ப்ரைஸ் வைஸ்க்கும் என்ன ப்ரைஸ் அவங்களுக்கு நீடு எது, அந்த நீடுக்கு ஏற்றாப்புல தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெட்டீரியலையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, அது குவாலிட்டியும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு கிளைண்ட்டையும் பார்த்து பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ கிச்சன் பார்க்கலாம்.
கிச்சன் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணியிருக்கோங்க. எல்லாமே பாக்ஸ் எதுவும் பண்ணல, இங்கே ட்ரே அசசரிஸ் எதுவுமே இல்லை. இங்கே எல்லாமே லாஃப்ட்டு, அடுத்து செல்ஃப் ஃபுல்லாக டோர் தான் கவர் பண்ணியிருக்கோம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே சாஃப்ட் க்ளோஸும் கொடுத்து மேக்னெட்டும் கொடுத்துருக்கோங்க. அடுத்து சிலிண்டர் வைக்கிறதுக்கு நம்ம ஏர் சர்க்குலேஷன் பண்ணி ஃபுல்லாகவே இங்கே ரூஃப் இருக்குது, கடப்பாக்கள் கொடுத்து கிரானைட் கொடுத்து, அதுக்கு நம்ம சைடில் வந்து இங்கே வால் இல்லைங்க, ஃபுல்லாகவே நம்ம பேக்ரவுண்டு கொடுத்துருக்கோம். அதாவது சைடில் வந்து சீட் கொடுத்து நம்ம இங்கேயும் ஏர் சர்க்குலேஷன் டபுள் சைடு வச்சுருக்கோம். கலர் வைஸ் பாருங்கள், மெட்டீரியலோட குவாலிட்டியும் உங்களுக்கு கலரும் பாருங்கள், நீங்கள் ப்ரீமியம் லுக் வைஸும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே இதாக இருக்கும். நீங்கள் மெட்டீரியல் ஒன்ஸ் நீங்கள் நேரில் பார்த்துட்டு அடுத்து உங்களுக்கு யூபிவிசிங்கிறது பண்ணலாமா, உங்களுக்கு நீடு இருக்கா, அதை நீங்கள் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணியா அடுத்து நம்ம கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். நம்ம வந்து நேர்லேயே வந்து ஃப்ரீ சைட் என்கொயரி தான், நம்ம கொட்டேஷன்லாம் கொடுத்துருவோம். அடுத்து இந்த கொட்டேஷனும் உங்களுக்கு மெட்டீரியல் வைஸும் உங்களுக்கு ஓகேவா இருக்கா நம்ம பண்ணிடலாம். அதான் உங்கள் பட்ஜெட் என்ன, உங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் என்ன மாதிரி கலர், என்ன மாதிரி மெட்டீரியல் வைஸு, உங்களுக்கு ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல குவாலிட்டி வைஸும் உங்களுக்கு ப்ரீமியம் லுக் வைஸும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகுங்க. அதனால நம்ம இந்த ஸ்டார்டிங் 330 500 வரை யூபிவிசியில் இருக்குது. உங்களுக்கு அப்படி நீங்கள் உங்கள் வீட்டையும் இந்த மாதிரி தான் இன்டீரியர் பண்ணணும், என்ன மாதிரி பட்ஜெட்டு வரும் அப்படின்னு நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் கேட்குறதா இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க, அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த சைட்டில் பண்ண ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை. நக்கல்யா அவனுக்கு